வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆசனா செக்ஷனில் வந்து நம்ம புது ஆசனம் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து வஜ்ராசனாவோட ஒரு வேரியேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லகு வஜ்ராசனா. ஸோ மெயினாக இந்த ஆசனம் ஏன் பண்ணுறோன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு இந்த ஆசனம் ரொம்ப நல்லது. லகு வஜ்ராசனா. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப், ஆசனா, கூல் டவுன். அதுக்கப்புறமா டைம் இருந்தால் பிராணாயாமம், மெடிடேஷன் மிஸ் பண்ணால் பரவாயில்ல. பட் வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆசனா பண்ணணும். உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஹெட் டு ஃபுட் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆசனா பண்ணணும். ஆசனா முடிச்சுட்டு ஒரு கூல் டவுன் பண்ணணும். கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைம் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். வார்ம் அப் பண்ணாமல் பண்ணக்கூடாது. நான் வந்து எல்லா ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லகு வஜ்ராசனால ஒரு வேரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கேமராக்கு கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வஜ்ராசனம் வந்துடுறோம். ஸோ வஜ்ராசனம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு, வஜ்ராசனம் வந்து நம்மளோட சீட்டிங், நம்மளோட பாட்டம் பார்ட் வந்து நம்மளோட ஹீல்ஸ் மேலே நம்ம இப்படி உட்காரணும். இப்போ இந்த ரெண்டு கால்களோட கட்டவர்கள் இன்னும் டச் ஆகிருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இப்படி உட்காரும்போது நம்மளோட லோவர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து தண்டர் போல்ட் போஸ், இல்லைன்னா டைமண்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வஜ்ராசனம். ஸோ இப்போ லகு வஜ்ராசனம் எப்படி பண்ணணும்னா, நம்ம அப்படியே பின்னாடி படுக்கணும். படுத்துட்டு நம்ம பாடி பேக் பாடியை வந்து தலை மேலே பேலன்ஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தலையை பெண்ட் பண்ணி தலை மேலே வந்து நம்ம இருக்கணும். இந்த பொசிஷனில் இருந்துட்டு 3 to 10 டைம்ஸ் நீங்கள் வந்து பிரீத் அண்ட் பிரீத் பண்ணணும். தலையை நல்லா பெண்ட் பண்ணுங்க. உங்களோட பார்வை வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த மேட்டோட எட்ஜியோ இல்லைன்னா இந்த தரையோ பாருங்கள். உங்கள் திருஷ்டி இங்கே இருக்கணும். தலை வந்து பெண்ட் ஆகணும். இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது உங்கள் செஸ்ட்டு, உங்கள் விஷுத்தி சக்கரா எல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகும், த்ரோட் ஏரியாலாம். ஸோ இப்படி இருக்கணும். இப்படி இருந்துட்டு மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டே வந்து ஒரு கவுண்ட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா டூ டைம்ஸ் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த பொசிஷனில் இருங்க. இப்படி இருக்கிறது வந்து லகு வஜ்ராசனா. அதுக்கப்புறமா உங்கள் கைகள் சப்போர்ட் வச்சுட்டு மெதுவாக தலையை மெதுவாக மேலே தூக்கணும். போல் கைகளை யூஸ் பண்ணி மேலே. இன்கேஸ் இதை வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன்னு அந்த மாதிரி பண்ண முடியலன்னா இங்கே 2 தலைகாணி வச்சுக்கோங்க இந்த ஹைட்டுக்கு. ஸோ தட் உங்கள் முதுகு ஃபுல்லாக அது மேலே ரெஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் தலையை வந்து இப்படி கொண்டு போய் தலையை பெண்ட் பண்ணி இப்படி வைக்கலாம். ஸோ இங்கே தலைகாணி வச்சுக்கோங்க. தலைகாணி வச்சுட்டு சப்போர்ட்டோடு பண்ணுங்கள். கால்கள் முடியும் ரெண்டும், ஒரு கால் பக்கத்தில் ஒரு கால் கிட்ட வைக்க பாருங்கள். பண்ணிவிட்டு மெதுவாக மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா வஜ்ராசனம் ஒரு 20 செகண்ட்ஸ் உட்காருங்க. இது முடிச்சதுக்கப்புறமா இதுக்கான கூலிங் டவுன் போஸ் பார்த்தீங்கன்னா பாலாசனம். வஜ்ராசனாலேருந்து கையை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி தலையை அப்படி கீழே வச்சு இப்படி உட்காருங்க. இதில் ஒரு 20 செகண்ட்ஸ் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து மச்சாசனம் அதெல்லாம் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கு இந்த ஆசனம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து டெய்லி ஃபஸ்ட்டு வந்து 2 தடவை மூச்சு இழுத்து விட்ற அந்த பொசிஷன் வந்துட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 10, 12, 50 பிரத்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். கீழே வஜ்ராசனால இருக்கீங்க. அது வந்து உங்களோட கால் லோவர் பார்ட் ஆஃப் த பாடியை கம்ப்ளீட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணும். பட் மெயினாக
தலையை இப்படி வச்சு இப்படி நீங்கள் வைக்கிறதுனால உங்கள் விசுத்தி சக்கரம் த்ரோட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். மெயினாக வந்து லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிராணசக்தி ரொம்ப நல்லா உடம்பு ஃபுல்லாக பரவும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதே மாதிரி தலையை இப்படி பிளேஸ் பண்ணதுனால உங்களோட மைண்டு ஹெட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும். இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா ஸ்பைனுக்கு, ஹெட்டுக்கு, நெக்குக்கு, அப்புறம் உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், செஸ்ட்டு, லங்ஸு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி லோவர் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் ரொம்ப நல்லது. இதை ரெகுலராக பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, வஜ்ராசனா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெதுவாக ஃபஸ்ட்டு தலகாணி வச்சுட்டு மெதுவாக பண்ணுங்கள். தலையை பெண்ட் பண்ணி மெதுவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெதுவாக இப்படி வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகமாகும். ஸோ லங்ஸுக்கு நல்லது, உங்களுக்கு வந்து த்ரோட்டுக்கு நல்லது, உங்களோட விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம் இருக்கிறதா லோவர் பார்ட் ஆஃப் த பாடி ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸ்பைனுக்கு நல்லது. இதை ரெகுலராக நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து லங்ஸு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். உங்கள் உடம்புல லங்ஸோட கெப்பாசிட்டி, லங்ஸை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அதனால் லங்ஸோட கெப்பாசிட்டி ரொம்ப மெயினான ரீசன் இந்த ஆசனா பண்ணுறதுக்கு என்னென்னா, யாருக்காவது வந்து இந்த ஆஸ்மா அதெல்லாம் இருக்குது, லங்ஸ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிஷியன் கிட்ட, டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்களால ஆக்சிஜன் அதிகமாக எடுக்க முடியல, லங்ஸ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்றவங்க மச்சாசனா பண்ணுறவங்க இதையும் பண்ணலாம். இது பண்ணால் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லகு வஜ்ராசனாவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஹாப்பியாக வரலாம். தேங்க்யூ ஸோ மச்.